கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார பாடத்தை படிப்பதற்கு முன்னே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்களை வெறுமையாக்கும் உம்முடைய ஆவியால் நிரப்பியறலும் சாமி. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். அதனால் முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாடம் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஹோம்ஒர்க் உங்களுக்கு பாடம் படிச்சுட்டு வரணும். அப்படி படிச்சுட்டு வர்ற கருத்துக்களை நம்ம இங்கே எல்லாம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய காரியங்கள். இந்த வாரத்தில் நம்ம ரூத்தையும் எஸ்தரையும் குறித்து நம்ம படிக்க போகிறோம். நம்மளுடைய இந்த காலாண்டு முழுவதும் எதை குறித்து படிக்கிறோன்னா, எப்படி தீர்க்க தரிசனத்தை நாம் படிக்க வேண்டும், அதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, மறைமுக குறிப்புகள், உருவங்கள், அடையாளங்கள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். போன வார பாடத்துடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரமும் நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்துடைய முக்கிய கரு எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11-12 வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இந்த தீர்க்க தரிசனங்களை அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப சீரியஸாக நினைக்கிறது இல்லை. காரணம், ஏதோ கொம்புகளை பற்றி படிக்கிறோம், மிருகங்களை பற்றி படிப்போம், தண்ணீரை குறித்து படிப்போம். இதுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா நேரங்களில் ஈவன் அட்வென்டிஸ்ட் திருச்சபை பிள்ளைகள் கூட அப்படி நினைக்கக்கூடிய காலங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேதாந்தத்தில் பல சம்பவங்கள் ஆண்டவருடைய இந்த கடைசி காலங்களில் திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்க, நமக்கு கொடுக்க போகிறாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி, முட்டாளுக்கு என்ன டெஃபினிஷன்? முட்டாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அறிவை பயன்படுத்தாது இருக்கிறவன். வேற? ஆக்டிவ் லேர்னிங் கம்ஸ் த்ரூ பார்ட்டிசிபேஷன். கரெக்டா? ஆக்டிவ் லேர்னிங் கம்ஸ் த்ரூ பார்ட்டிசிபேஷன். பார்ட்டிசிபேஷன்னா என்னது? பங்கெடுக்கணும். முட்டாள் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பாஸ்ட் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது? ஒரு டிக்ஷனரியில் பார்த்தேன், எ பர்சன் ஹூ டூ த சேம் திங் ரிப்பீட்டட்லி அண்ட் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப பண்ணுவான், ஒவ்வொரு தடவை பண்ணும்போது இதில் வேறு ரிசல்ட் கிடைக்கும், வேறு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறவன். இப்படி நினைக்கிறவனுக்கு தான் என்னென்ன பேர்? முட்டாள் அப்படிங்கிறது பேர் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஜனங்கள் இதே போல் செஞ்சு பாவத்தின் பிடியில் மாட்டி சின்ன பின்னமாக ஆகியிருக்கிறாங்க. இந்த பாடங்களெல்லாம் படிச்சுட்டு அதே தவறில் நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? மாட்டி சின்ன பின்னம் ஆக போகிறோங்கிறத ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிப்பாக என்ன செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்கு அது திருஷ்டாந்தமாக சம்பவிச்சது, நமக்கு எப்படி சம்பவிக்குது? எச்சரிப்புக்குண்டாக ஆண்டவர் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். சோதோமை குறித்து படித்தோம் போன வார பாடத்தில். நோவா காலத்தில் நடந்த ஜலப்பிரளயம் குறித்து படித்தோம். இந்த 2 காலத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இந்த காலத்துலேயும் நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஆகார திரட்சி இப்போ இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? 3 வேளைக்கு 6 வேளை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. யார் வீட்லேயும் அட்வென்டிஸ்டில் எனக்கு தெரிஞ்ச பெரிய அளவுக்கு பார்க்க முடியலை. ஆகார திரட்சி இருக்குது. ஆகார திரட்சி எங்கே இருந்துச்சு? ஆகார திரட்சி எங்கே இருந்துச்சு? இங்கே இன்னைக்கு இப்போ பாடம் பெத்லஹேம்னு நம்ம படிக்கிறோம். போன வார பாடத்தில் சோதோம் குமாரோடைய முக்கியமான பாவத்தில் என்னது? ஆகார திரட்சி. எப்போ பாருங்கள் விதவிதமாக சாப்பிட்றது. இன்னைக்கு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி,
ஏதோ ஒரு இது ஞாபகார்த்தமாக ஒரு பார்ட்டி, அதில் ஒரு சாப்பாடு, அந்த விதவிதமாக சாப்பிடணும். இதை தான் நம்ம வந்து பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்னது? எளியவருடைய கைகளை தாங்கி பிடிக்கலை. அந்த குற்றச்சாட்டு யார் மேலே இருந்துச்சு? சோதம் மக்கள் மேலே இருந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க மேலே இறக்கம் காட்டுறதுக்கெலாம் ஆட்கள் கிடையாது. ரோட்டில் யாரும் அடிபட்டு விழுந்தால் கூட ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது எளியவருடைய கையை இது பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஐடில்னஸ், நிறையா நேரம் சும்மா இருந்தக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ஹாப்பி சாபத் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச்சில் விசேஷமான வாழ்த்துக்களை வந்து சொல்கிறத பார்க்கலாம். நிஜமாவே ஹாப்பி சாபத்தா? நிஜமாவே ஹாப்பி சாபத்தா? கேட்குற கேள்வியை நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பதில் சொல்லணும். நீங்கள் ஹாப்பி சாபத்துன்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஓய்வு நாள் புஸ்தகங்கள் பெருசாகிருக்கும். வாங்கின சைஸ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாகிருக்கும். எப்போ பெருசாகும் ஒரு புக்கு? எப்போ பெருசாகும் ஒரு புக்கு? திரும்ப திரும்ப திருப்பினா, திரும்ப திரும்ப படித்தா, அதில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த பேஜஸ் எல்லாமே இங்கே லைட் எல்லோ கலர் ஃபார்ம் ஆகும். உங்களுடைய சாபத் ஸ்கூல் புக்கை எடுத்து பாருங்கள். உங்கள் சாபத் ஸ்கூல் புக் வழக்கத்தோடு கொஞ்சம் பெருசாக இருந்தது, வழக்கத்தோடு கொஞ்சம் அழுக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஹாப்பி சாபத் சொல்கிற கரெக்டான ஒரு நபர்னு அர்த்தம். வாங்கின மாதிரியே, பாஸ்டர் கொடுத்த மாதிரியே புதுசாகவே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சரியான ஆயத்தம் ஆகலைன்னு அர்த்தம். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு தமிழ் பேராசிரியர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ பசங்கள்லாம் கல்லூரியில் படிக்கிறதுனால பின்னாடி இருந்து அப்படியே கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து பையங்களுக்கு ஒரு கேள்வி வச்சார். அவர் தமிழ் பேராசிரியர்னால தோளில் வந்து ஒரு துண்டு போட்டிருந்தார். அவர் கேட்டார், நான் இந்த துண்டை எடுத்து கொண்டு போய் அந்த சேரில் வைக்கிறேன், திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து அந்த துண்டை எடுத்து என் தோளில் போடுறேன், திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து அதில் போய் வைக்கிறேன், திரும்ப கொண்டு வந்து இங்கே போடுறேன், நீங்கள்லாம் என்னை என்ன சொல்லுவீங்க அப்படின்னார். பையங்களுக்கு உற்சாகம் தாங்கலை. எல்லாரும் மென்டல் லூஸு கிறுக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கத்துறாங்க. உடனே அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீங்க? உங்கள் பேக்கை கொண்டு வந்து ஸ்கூலில் இன்றைக்கி வைக்கிறீங்க, சாயந்தரம் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறீங்க, திரும்ப கொண்டு வந்து ஸ்கூலில் வைக்கிறீங்க, திரும்ப கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறீங்க, உங்களை நான் என்ன சொல்லணும்னார். நிசப்தமான ஒரு அமைதி இருந்துச்சு. கவனித்து பார்த்தீங்களா? ஒரு அருமையான கருத்தை எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி நம்மளும் என்ன செய்கிறோம்? சாபத் ஸ்கூல் புக்கை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம், திரும்ப கொண்டு போய் வீட்டில் வைக்கிறோம், திரும்ப கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம், படிக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம ஹாப்பி சாபத்துன்னு சொல்கிறோம். எப்படி சொல்ல முடியுது நம்மளால் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எதுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருப்பதற்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கி உதாரணமாக பார்த்தீங்கன்னா பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்வார், உன்னை பிசாசு சுலகில் போட்டு உடைக்கிற மாதிரி என்கிட்ட கேட்டான்ப்பா, ஆனால் நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படிப்பா. அப்போ பேதுரு சொல்லுவார், நான் உயிர் போனாலும் உங்கள் பின்னாடி என்ன செஞ்சிருவேன்? வந்துடுவேன். அப்படிலாம் என்னை சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க அப்படிம்பார். அப்போ ஆண்டவர் சொல்லார், நீ வந்து என்னை எத்தனை தடவை மறுதளிப்ப? 3 தடவை மறுதளிப்ப அப்படிம்பார். இந்த சம்பவம் நடக்கும். 3ஆவது தடவை அந்த சேவல் கூவும் பொழுது பேதுரு வந்து மனம் கசந்து அழுதான் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் மனம் கசந்து அழுதான்? ஏன்னா தீர்க்க தரிசனத்தை வந்து இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொன்னார். எப்பா, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ வரப்போகிற, நீ வந்து எப்படி கவனமாக இருக்கணும், ஆனால் நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறது உனக்கு தெரியலை, உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உனக்கு தெரியலை, அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த சம்பவங்கள் வரும்போது 3ஆவது தடவை அந்த சேவல் கூவும் பொழுது பேதுரு வந்து மனம் கசந்து அழுதான். தீர்க்க தரிசனம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் நம்ம சரியான அளவில் எடுத்துக்கொள்ளாததுனால நம்ம தீர்க்க தரிசனங்களை அப்படி சும்மா அப்படி லைட்டர் சென்ஸில் அதை வந்து என்ன செய்கிறோம்? இது பண்ணுறோம். இன்றைக்கி 2 முக்கியமான நபர்களை குறித்து படிக்க போகிறோம். ரூத்து, இன்னொன்று வந்து எஸ்தர். என் பொண்ணுக்கு வந்து பேர் ரூத்துன்னு வச்சேன். காரணம் என்னென்னா, இந்த கேரக்டருடைய இம்ப்ரெஷன் எனக்கு என் வாழ்க்கையில் அப்படி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ யூத பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் ரூத்து மோவாபிய ஸ்ரீ. மோவாபி யாருன்னு தெரியும்? லோத்துடைய சந்ததியிலிருந்து வந்தது, 10ஆம் தலைமுறை. இந்த மோவாபிய ஸ்திரீயுடைய குணங்கள் அவங்க வாழ்ந்த மக்களை போல தான் இருக்கும். ஆனால் நவோமிட்ட இருந்து அவங்களுக்கு வந்த கேரக்டர்
இன்றைக்கும் ஒரு மாமியார் மருமகள் அப்படின்னு ஒரு உறவு இருக்குன்னா அதுக்கு உதாரணமாக காட்டக்கூடிய எல்லாமே இந்த ரூத்தும் நவோமியை குறித்து தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஒரு ஞானஸ்தான ஆராதனையை நடத்துகிறீங்கன்னா அங்கே வாசிக்கப்படுற வசனமும் ரூத்து சொன்ன வசனத்தை தான் இருக்கும். மரணமே தவிர வேறு எதுவும் என்னையும் உங்களையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. திருமணத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. எல்லா இடங்கள்லையும் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனத்தை இந்த பெண்மணி மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க, வேதாந்தத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காரியம் பிற்காலத்தில் நமக்கு வரப்போகுது. ரூத்துடைய சம்பவம் போல ஒரு சம்பவம் பிற்காலத்தில் நடக்க போகுது. என்ன ரூத்துடைய சம்பவத்தில் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூத்து போவாஸ் அப்படிங்கிற நபர் என்ன செய்வார், மீட்பார். அவளுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, பரிதாபமான சூழ்நிலையிலிருந்து என்ன செய்கிறாரு, மீட்கிறதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்க முடிகிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நவோமி இஸ்ரேல் நாட்டில் இருக்கும்போது, பெத்லகேமில் இருக்கும்போது நல்ல செல்வ செழிப்போடு தான் இருந்தாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. ஏன் மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க? இங்கே பஞ்சம் வந்துருச்சு. இங்கே என்ன வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வரக்கூடிய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடியினாலேயோ இல்லை சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள்னாலேயோ ஏதோ ஒரு நெருக்கடியினால், அப்போ இந்த சர்ச்சு வேண்டாம், ஆனால் பேருக்கு நான் வந்துக்கிறேன், நான் போய் மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிறேன்னு இந்த சபையை விட்டு போன மக்கள் ஏராளம். கடைசியாக நவோமி திரும்ப பெத்லகேமுக்கு வரும்போது, நவோமின்னு கூப்பிடும்போது அவள் என்ன சொல்லுவா, என்னை யாரும் நவோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை என்னன்னு சொல்லுங்கள், மாறாள்னு சொல்லுங்கள். இதில் ஒரு அருமையான பாடம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்ட பிள்ளைகள் ஒரு நாளும் அப்பத்துக்கு தெரிந்தது கிடையாது. இது நான் சொல்லலை, யார் சொல்கிறா, வேதம் சொல்லுது. தாவீது சொன்னார், நான் இளைஞனும் முதிர் வயதும் உள்ளவன் நானேன். யார் அப்பத்துக்கு தெரிந்ததில்லை? நீதிமானுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன செஞ்சதில்லை, அப்பத்துக்கு தெரிந்ததில்லை. இப்போ இந்த நவோமியுடைய வாழ்க்கையில் அதே காலகட்டத்தில் நிறையா மக்கள் எருசலேமில் வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் மோவாபுக்கு போகல, இந்த நவோமி போனாங்க. போய் எதுக்காக போனாங்க, இங்கே பஞ்சம், இங்கே சாப்பாடு கிடைக்காம செத்து போயிடுவோம், அங்கே போனால் நல்லா இருப்போம்னு நினச்சி போனாங்க. ஆனால் இங்கே எதுக்கு பயந்து போனாங்களோ அங்கே போன உடனே அது நடந்துச்சு. யோபு சொல்லுவார், எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இங்கே எதுக்கு பயந்தாங்களோ அங்கே போய் அது நடந்துச்சு. என்றைக்குமே தெரியும், அட்வென்டிஸ்ட் கேம்பை விட்டு வெளியில் போகக்கூடாது. அட்வென்டிஸ்ட் பிள்ளைங்களுக்கு இது தேவனுடைய ஆலோசனை. நீங்கள் இந்த கேம்பை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. இந்த கேம்பை விட்டு வெளியில் போகிறீங்கன்னா நீங்களே உங்களை சுற்றி ஆண்டவர் அடைத்த வேலியை தூக்கி போடுறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கை சின்னாபின்னம் ஆக்கிறதுக்கு நீங்களே தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கேம்பை விட்டு வெளியில் போனதுனால உள்ள விளைவுகளை நவோமியுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த நம்ம இப்போ படிக்கக்கூடிய பாடத்தை முன்னாடி எப்படி நடந்துச்சு, பின்னாடி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற கருத்தை வச்சே வருவோம். இங்கே பெத்லகேமில் பஞ்சம் ஏற்பட்டது. கடைசி காலத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது. என்ன பஞ்சம் வரப்போகுது? ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பஞ்சம் வரப்போகுது, தேவனுடைய வார்த்தையை குறித்த பஞ்சம் வரப்போகுது. இங்கே யாருமே சத்தியத்தின்படி போதிக்கலை. எல்லாருமே சுகபோக வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தான் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், தன்னை சுயத்தை எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டுமே பார்க்குறதையும் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, 24வது அதிகாரத்துலேயும் கடைசி காலத்துக்குரிய அடையாளங்களாக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24 7வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24 7வது வசனம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், ஆமாம், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமியில் என்ன செய்யும், நிறைய இடங்களில் உருவாகும் அப்படிங்கிறத காரியத்தையும் பார்க்குறோம். இப்போ இந்த நவோமி மோவாப் தேசத்துக்கு போன ஒரு சூழலையும், ஆபிரகாமும் லோத்தும் ஒருத்தர் பிரியும்போது தேர்ந்தெடுத்த பாதையும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்கள் ஆபிரகாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா,
முதல் சாய்ஸ் யாருக்கு கொடுப்பாரு? முதல் சாய்ஸ் யாருக்கு கொடுப்பாரு? லோத்துக்கு கொடுப்பாரு. ஏன் லோத்துக்கு கொடுக்குறாரு? ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், என்னை ஆசீர்வதிக்கிறது யாரு? சமவெளி கிடையாது, ஆறுகள் பாயும் நிலம் கிடையாது, என்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவர். இது எங்கே வேதாந்தத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு வருவார். அப்போ அவர் நீங்கள் இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆபிரகாம் சொல்லுவார், இந்த பொருளில் ஒரு சரடை கூட நான் எடுக்க மாட்டேன் பார். ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன்னு நான் உனக்கு அந்த பேரை என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன், அது என் தேவனுக்கு மட்டும்தான் அந்த பேரை தருவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி அப்படி ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கா? ஆபிரகாமும் லோத்தும் பிரிகிறாங்க. லோத்து எப்படி தேர்ந்தெடுத்தாரு? அப்படியே பார்க்குறாரு, எந்த பக்கம் ரொம்ப பசுமையாக இருக்கோ, எந்த பக்கம் அப்படி ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கோ, எந்த பக்கம் எகிப்து தேசத்தை போல் செழிப்பாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்தார். கடைசியாக லோத்துடைய நிலைமை எப்படி போச்சு, ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி போச்சுன்னு பாருங்கள். நம்ம இன்னைக்கு பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற காரியமே ஈஸி லைஃப், அப்படி கேக் வாக் மாதிரி இருக்கணும், அப்படி பஞ்சுமெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்கணும். இந்த வாழ்க்கை தான் கடவுள் உனக்கு வச்சுருக்காங்க, உனக்கு சித்தம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நடக்க மனதாக இருந்தால் அவன் எப்படி என்ன படுவான்னு சொல்லியிருக்கு, துன்பப்படுவான்னு எழுதியிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நடக்க மனதாக இருந்தால் அவன் என்ன செய்வான், அவனுக்கு துன்பங்கள் வரும். நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு கேள்விகள் என்னன்னா, பிரச்சனைகளே வராத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும் இல்லைங்களா? பிரச்சனைகளே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக நீங்கள் எடுக்கலைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் உதாரணமாக எடுத்திருந்தீங்கன்னா, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் பார்க்கும்போது உபத்திரம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் எங்கேயுமே எடுக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி சாத்தானுடைய நெகோசியேஷனில் நம்மக்கிட்ட வரும்போதே, இப்போ அந்த வழியில் போறியே அது ரொம்ப கஷ்டம், அதில் ரொம்ப அவமானம் இருக்குது, அந்த வழி வேண்டாம், இந்த பாரு உலகத்தில் இத்தனை பேர் பாரு, உன் அளவுக்கு திறமை இல்லை, உன் அளவுக்கு படிப்பு இல்லை, ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நீ போப்பா இந்த பாதையில் அப்படிமா பேசுகிறான்னா காதில் நல்லா பேசுகிறான். எத்தனை அட்வான்டேஜ் பிள்ளைங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேபத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஆமாவா இல்லையா? நான் பார்க்குறேன், நான் ஆசிரியராக இருக்கிறேன், எனக்கு தெரியும் எத்தனை சாபத் காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன்சைட் திஸ் சர்ச். அவங்க எல்லாம் இந்த நவமியை போல் எங்கேருந்து எங்கே போகிறாங்க? பெத்லேயமை விட்டு, அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு எங்கே போகிறாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ ஆகார திரட்சி கிடச்சிரும்னு சொல்லிட்டு கடைசியாக வாழ்க்கையை தொலைச்சது தான் மிச்சம் அப்படிங்கிறதே பார்க்கலாம். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே எங்கே இருந்திருக்கலாம்? மோசே எங்கே இருந்திருக்கலாம்? பார்வோனுடைய அரண்மனையில் செல்ல பிள்ளையாக உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் மோசே எதை தேர்ந்தெடுத்தாரு? மோசே எதை தேர்ந்தெடுத்தாரு? தேவனுடைய ஜனங்களோட துன்பம் அனுபவிக்கிறதை தேர்ந்தெடுத்தார். அப்போ தான் அவர் சொல்லுவார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து. வசனம் சொல்லுது எபிரேயர் 14 அதிகாரத்தில், எது மேல் பலன் மேல் நோக்கமாக இருந்து? ஆண்டவர் வரும்பொழுது கொடுக்கும் பலன் மேல் நோக்கமாக இருந்து. இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்குறோமா? இல்லை சடங்கு சம்பிரதாயங்களுக்காக ஒவ்வொரு ஓய்வு நாளும் சர்ச்சுக்கு வரமான்னு பாருங்க. உங்களை மாற்றாத சத்தியம் மற்றவர்களை மாற்றாது. நீங்கள் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஊழியம் செய்யவே முடியாது. இஃப் யூ ஆர் நாட் கன்வெர்டட் யூ கேனாட் டச் எனி ஒன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த காரியங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ மோசே எப்படி தீர்மானம் எடுத்தாரோ அதே போல் நம்ம எடுக்கணும். இப்போ கேளுங்கய்யா, வரேன். ஆண்டவரால் ತಮಿಳಲ್ಲೇ ಆಮೇಲೆ ಮಾತಾಡ್ತೀವಿ. ஹலோ, பேச வேண்டியிருக்கையா? நான் கன்னடம். சரிங்க. அதாவது பெத்லகேம் என்றாலே பஞ்சத்தின் வீடு, அப்பத்தின் வீடு. அது ஆண்டவரால் குறிக்கப்பட்ட ஒரு நாடு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அப்பத்தின் வீட்டில் ஒரு பஞ்சம். இதற்கு காரணங்கள் என்ன இருக்கும்? ஒன்று. இரண்டாவது, இதை கொஞ்சம் என்னுடைய அனுபவத்திலையும் நாங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் குறித்து நாங்கள் சொல்கிறோம்.
நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, வை ஷுட் நாட் கோ அவே ஃப்ரம் த கேம்பஸ் ஆஃப் அட்வென்டிஸ்ட். இது 100க்கு 100. நானும் என்னுடைய 46 வருஷ ஊழியத்தில் எத்தனையோ பேருடைய நண்பர்கள் சத்தியத்தையும் சபையும் விட்டு போனவங்க இந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்காங்க. நானும் அதை கேட்டிருக்கேன். இது நிச்சயமாகவே சபையை விட்டு போகிறது இல்லை, ஆனால் ஆண்டவரை விட்டு நாம் போகிறது அது ஒரு அறிகுறியாக இருக்குது. அவங்க அநேக உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்ததும் உண்டு. இது ஆண்டவரால் சொல்லப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்டில் இன்னைக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்குன்னா எதுக்கு? ரெண்டாவது, என்னுடைய ಅನುಭವத்தில் நம்முடைய ನಾಟು ನಮ್ಮ ಇದ್ರು ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಇದು ಆಹಾರ ತುಂಬಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ದೇಶ. ಇದು ದೇವರಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂಥ ಒಂದು ಮಾತು. ಆ ದೇವರಿಂದಲೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿದಂಥ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಯಾಕೆ ಬರಗಾಲ ಬಂತು ಎಂಬುದು ಒಂದು. ಇದನ್ನು ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ನನ್ನ ಅನುಭವದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಇರತಕ್ಕಂಥ ಶಾಲೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு அனுபவத்துக்கு சொல்கிறையா, நிறைய பள்ளிகளில் வேண்டிய அளவுக்கு பிள்ளைகள் இல்லை, அதனால பண வசதி இல்லை, அதனால சம்பளம் கொடுக்க முடியல. இன்ஃபேக்ட் ஐ டெல் அபவுட் மீ ஆல்சோ. ஆஃப்டர் ரிட்டையரிங் 2 years ஐ am நாட் ஏபிள் டு கெட் மை சேலரி. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். எங்கள் மனைவி கூட வேலை செய்து 2 வருஷம் வேலை செய்துக்கிறா, இன்னும் சம்பளம் வரல. காரணம் என்னென்னா பள்ளியில் தேவையான பொருளாதாரம் இல்லை. இது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது, ஆண்டவருடைய பெயராலே இது ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போல பெத்லேஹேம் என்பது ஆண்டவரால் சொல்லப்பட்ட ஒரு பஞ்சமில்லாத ஒரு நாடு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு நாம் உள்ளாயிருக்கிறோம்? ஏன் அந்த பெத்லேஹேம் நகரம் அப்படி ஒரு பஞ்சத்தின் நகரமாக அழைக்கப்பட்டது? கொஞ்சம் ஒன்று, மை வாய்ஸ் நான் போய் அங்கே போயிட்டு வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது 2 விதமான காரணங்களால் வரும். நீங்கள் நன்மையின் பக்கம் நம்ம வேதாந்தத்தின் அடிப்படையும் சரி, நம்ம சர்ச்சுடைய ஃபவுண்டேஷனும் சரி, கிரேட் கான்ட்ரவர்சி தான். நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போராட்டம். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க. எதர் யூ வில் ஸ்டாண்ட் ஃபார் ரைட் ஆர் யூ வில் ஸ்டாண்ட் ஃபார் எரர். நீங்கள் நன்மையின் பக்கம் இருந்து போராடும் பொழுது ஆப்போசிட் கேம்பில் யார் இருக்கிறா? சாத்தானும் அவனுடைய விழுந்து போன தேவதூதர்களும் உங்களை தான் பக்கம் இழுக்கிறதுக்காக பிரச்சனைகளை கொடுப்பாங்க, வாழ்க்கையில் சிரமத்தை கொடுப்பாங்க. அப்படி சிரமத்தை கொடுத்தா, இப்போ யோபுக்கு சிரமம் வந்துச்சு இல்லையா? யோபு எந்த தப்புமே பண்ணலை. யோபு கேம்ப் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, செல்வ செழிப்பாக இருந்தான், பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்தான், ஒரு குறை இல்லை. ஆனால் அவன் சொன்னது என்னது? அவனை நான் புடமிட போகிறேன். அவன் நிற்கிறான்னா பாருங்கள், உங்கள் முகத்துக்கு நேரம் அவன் தூஷிப்பான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு தான் கடவுள்கிட்ட வரான். இப்போ பிரச்சனைக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் நம்மளே இந்த உலக இச்சைகளின்படி நடந்து ஒரு கத்தி எடுத்து நம்மளையே குத்திக்கிட்டா எவ்வளோ காயப்படுமோ அதே போல் வேதாந்தத்தில் அப்படி ஒரு வசனமே இருக்குது. ஐஸ்வர்யவானாக துரிதப்படாதே, பண ஆசையே எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது, அதை தன்னைத்தானே குத்தி கொள்கிறான்ங்கிற வசனங்கள்லாம் இருக்குது. அப்போ 2 விதமான காரணங்களுக்காக நமக்கு பிரச்சனைகள் வருது. நீங்கள் இப்போ எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கிறத பொறுத்து எதனால பிரச்சனை வருதுங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கிடலாம். சொல்லுங்கள். அதாவது வேதத்தில் இவங்க இஸ்ரேல்ஸ் இந்த பாலைவனத்தில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஜெரிக்கோவுக்கு போகிறாங்க. கடவுள் சொல்கிறாரு, ஒரு பொருளும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆகான் எடுத்துகிட்டு வந்துடுறான். அவன் ஒரு ஆள்னால இஸ்ரேல் எல்லாம் அடுத்து ஆயி பட்டணத்தை ஒரு 3000 பேர் இருக்க பட்டணத்தை பிடிக்க முடியல. அதனால் அவர் மார்ட்டின் சொன்ன மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு ஆள் ஒரு சபையிலையோ இல்லை ஒரு ஸ்தாபனத்திலேயோ ஒரு ஆள் செய்யக்கூடிய அந்த பாவமானது அது எல்லாத்துக்கும் பாதிக்கப்படுது. சரி, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஆண்டவர் மத்தேயுல ஒரு வசனம் சொல்லுவார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவாகிய நான் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்க. நம்ம அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு குறைவில்லாது. ஏன்னா வேதாம அதை உறுதிப்படுத்தி எனக்கு சொல்லுது. இன்னொரு இடத்துல நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தன் பண்ண தப்புக்கு ஆண்டவர் கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா,
இப்போ ஒரு பட்டணத்தை போய் பிடிக்க போகிறாங்கன்னா கேதரிங்காக அப்படி குரூப்பாக தான் போகிறாங்க. ஒருத்தன் திருடுறான்னா அந்த இடத்துலயே அவனை கண்டித்து அவனை வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவனை பார்த்து இன்னும் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை இப்போ நிறைய இதில் பாருங்கள், சர்ச்சில் காம்ப்ரமைஸ் நடக்கும். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஒரு பணக்காரங்க பண்ணியிருப்பாங்க, இல்லை பெரிய தலைவர் பண்ணியிருப்பாங்க. அவங்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு இங்கே திராணி இருக்காது. அதனால அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன குரூப் கிளம்பும். அப்படி ஒரு சூழல் அங்கே வந்திருக்கும். அதனால மேபி அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்குமே ஒழிய தேவன் ஒரு நாளும் நன்மைக்கு தீமை செய்கிறவர் அல்ல. ஆய்ப்பட்டினம் போகும்போது 36 பேரை வந்து அவங்க வெட்டி வெளுத்துறாங்க. ஆமாம், அதே ஜெரிக்கோவில் வந்து அந்த ஒரு ஆள் கூட நம்மளுக்கு உயிரிழந்ததாக ரெக்கார்டு இல்லை. அவ்வளோ பெரிய பட்டணத்தை பிடிக்கும் போதே கடவுள் அவங்க பக்கம் இருந்தாங்க. ஆனால் இந்த காரியத்தை அடுத்து 2 நாள் கழித்து வந்து அவங்க ஆய்ப்பட்டணத்தை பிடிக்கும் போது இந்த ஒரு மனுஷனுடைய ஒரே ஒரு மனுஷன் தானே, ஆமாம், ஆகானுடைய ஒரே ஒரு தப்பிதத்தினால அவங்களுக்கு வந்து இது காட் வாண்டட் டு டீச் அ லெசன். நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க வந்து நிறையா காரியங்கள் சொல்லலாம். நிறையா இது அதே இதில் வந்து அந்த பாம்பெல்லாம் கோலை உயர்த்துக்கும் போது 3000 பேர் அங்கே அந்த டென்ட்டில் செத்து போகிறானுங்க. சரிங்களா? ஆமாம். அவர் அன்பானவர் அல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. தப்பிதம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது அதை வந்து அவர் தடுக்கிறார். அதே வந்து இதெல்லாம் நம்மளுக்கு சிஷ்டாங்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம திருந்தணும். கரெக்ட் கரெக்ட். அவங்க சொன்ன கருத்துக்களை தான் நான் திரும்ப திரும்ப பல சம்பவங்கள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இதிலிருந்து பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்ம கடைசி காலத்துக்கு வேண்டிய ஆயத்தங்களை பண்ணணும். இப்போ உதாரணமாக எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகையை குறித்து நம்பிக்கை வச்சுருக்கீங்க? எல்லாருமே சொல்லிடுவீங்க, ஆமாம் நாங்கள்லாம் வருகை குறித்து நம்பிக்கை வச்சுருக்கோம். என்ன ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சாட்சியாக யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சாட்சியாக ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நோவாவை எடுத்துக்கங்க. 120 ஆண்டுகள் பேழையை கட்டினார். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து பேழையில் தூக்கி போடுறார். அவர் ஏதாவது பேங்க் பேலன்ஸ், இந்த மாதிரியான சேவிங்ஸ், அந்த மாதிரி இது பண்ணும் ஃப்யூச்சர் தாட் எதுவுமே அவர் வச்சில்ல. கம்ப்ளீட்டாக அத்தனை இதையும் கொண்டு வந்து அந்த பேழையில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன் இன்வெஸ்ட் பண்ணார்? தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி வருவர்களையும் காப்பாற்றணும். அதுக்காக பேழையை உண்டாக்குறார். இப்போ நம்மளுடைய நோக்கம் இப்படி இருக்குதா? இல்லை ஆண்டவர் சொன்ன எச்சரிக்கையை போலயே போன வார பாடத்தில் படித்த மாதிரி பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், சாப்பிட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குதாங்கிறதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு விசேஷமான ஆயத்தம் எதுவும் பெரிய அளவுக்கு இல்லை. அப்படி ஆயத்தம் இருந்ததுன்னா காலையில் 4:30 எழுந்துச்சு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழணும், என் ஜீவியத்தில் ஒரு பாவம் கூட வந்துடக்கூடாது, இன்னைக்கு நான் உங்களை முழுமையாக பிரதிபலிக்கணும், எந்த இடத்துல யார் கோவப்பட்டாலும் எனக்கு சாந்தமான குணத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய குணத்தை என் குணத்தையும் ஒத்து பார்த்து மனம் திரும்புறதுக்கான வேர்க்கை எனக்குள்ளே இருந்திருக்கும். காலையில் எழுந்துச்சு 4:30 முழங்கால் போட்டு செய்வேன். ஈவினிங் நான் 10 மணிக்கு தூங்க போகும்போது பார்த்துருப்பேன், ஆண்டவரே எங்கே தவறு நடந்துச்சு, எந்த இடத்துல நான் சகிப்புத்தன்மையை டக்குன்னு இழந்துட்டேன், எந்த இடத்துக்கு தீமைக்கு எதிராக உடனே நான் போய் சண்டை போட்டேன் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறதையும் பார்க்க. இது ஒரு நிமிஷம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்குரிய பொருளையோ இல்லை பணங்களையோ வந்து சேர்த்து வைக்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் தப்புன்னே சொல்லலை. அது ஏன்னா சாலமோனே சொல்கிறாரு வந்து எறும்பை பாரு நீ மலையாளத்துக்குள்ளதை சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லி அது நம்மளுக்கு அட்வைஸ் வருது அங்கேருந்து அட்வான்டேஜ். நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். யோபுவை போல ஒரு செல்வந்தன் யாரும் கிடையாது, ஆபிரகாம் போல ஒரு செல்வந்தன் யாருமே கிடையாது. ஆனால் யோபுக்கு அத்தனை செல்வமும் தன்னை விட்டு எடுபடும் பொழுது அந்த செல்வத்துக்காக அவர் அழுதாரா, இல்லை ஆண்டவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னு அழுதாரா? நல்லா கவனிச்சு பாருங்க. செல்வம் போனதுக்காக யோபுக்கு துள்ளி கூட அது டிஸ்டர்பே பண்ணல. தன்னுடைய முழு செல்வமும் போச்சு, டிஸ்டர்பே பண்ணல. அவரை டிஸ்டர்ப் பண்ணது ஒன்று, கடவுளுடைய முகம் மறைக்கப்பட்டுச்சு. அப்புறம் தான் பின்னாடி அவர் சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். அதனால் வந்து நான் சம்பாதிக்கிறதையோ பொருள் சேர்க்கிறதையோ, ஈவில் இன்டென்ஷன் இஸ் சின், தீய நோக்கம் யாவும் பாவம்னு வேதம் சொல்லுது. அதுதான் பாயிண்ட். நம்ம நோக்கம் முழுமையாக சேர்த்து வைக்கணும், வயலோடு வயல் சேர்க்கணும். ஒரு வசனம் இருக்குது,
வயல் சேர்க்கணும், வீடோட வீடு வாங்கணும், அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து பிளான், அடுத்து என்ன செய்ய போகிறோம். இப்படி பிளான் போட்டிங்கன்னா என் கையில திரட்சியா இருக்கிறது இருக்கு. கர்த்தருடைய வரிக்கு ஏதுவான விதத்துல பயன்படுத்துறான்ற ஒண்ணு இருக்கு. இல்லைன்னு சொன்னா ஆயத்தப்படலன்னு இருக்கு. ஆயத்தப்படலான்னு. இப்போ நான் அதுக்கு தான் உங்களுக்கு நோவாவை பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொன்னேன். நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10% டைத்து கொண்டு வந்து வச்சிடுறீங்க. சில விசுவாசிகள் இருக்கிறாங்க 20%, 30%, 50%. அமெரிக்காலெல்லாம் 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை சாப்பாடை மிச்சம் பண்ணி சேர்த்து ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளுடைய வரலாறுகள் நம்ம சபையில் இருந்திருக்கு. அப்படி நம்ம இருக்கிறோமான்னு நம்ம பாருங்க. அந்த சாக்ரிஃபைஸ் பயோனியர்ஸ். ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு இப்போ சத்தியத்துக்குள்ள என்னோட இருக்கின்ற சிஸ்டர் இங்கே ஆண்டவர். படிக்கும்போது எங்கள் குடும்பம் வந்து பணம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இந்த ரீச் இதில் தான் சாப்பிட்டோம். எங்கள் அக்காவுக்கு உதவி பண்ண ஒருத்தங்க வந்து லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் எழுதும்போது அப்போ தான் எனக்கு முத தெரியும் ஒரு வேளை சாப்பாடை மிச்சம் பண்ணி தான் அந்த காசை அனுப்புகிறாங்கங்கிறதே வந்து. இப்படிப்பட்ட சாட்சிகள் நிறைஞ்ச சபை இது வந்து. ஆனால் இப்படிப்பட்ட பின்னடியார்களை பார்க்க முடியலை. அப்படியானா இதுக்கு அல்டிமேட் ஆன்சர் வந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு அல்டிமேட் ஆன்சர் என்னதான் சொல்றீங்க? ஏன் அந்த ஆகாரம் நிறைவுள்ள இருக்கக்கூடிய ஒரு தேசத்துக்கு, ஒரு நகரத்துக்கு ஏன் பஞ்சம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது let us come to a conclusion with one word. என்னங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நீங்கள் எதுவும் கன்க்ளூஷன் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் அடுத்து கன்க்ளூஷனுக்கு வரேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என்ன குறித்து நான் சொல்லணுன்னாக்கா அதுக்கு காரணம் நானே தான். ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஒரு உதாரணத்தையும் கொடுத்தேன். எங்களுடைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பஞ்சங்கள், அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு நாங்கள் தான் காரணமே தவிர ஆண்டவரை குறை சொல்கிறதோ அவரால் வந்துன்னு சொல்கிறதோ அது தவறு. ஆகையினால இப்போ நீங்கள் சொன்னது போல அன்று திஷ்டாந்தமாக கொடுத்தவைகளை இன்று நமக்கு எச்சரிக்கையாய் கொடுத்திருக்கும்பொழுது நான் இன்னைக்கு கேட்டது நான் என்ன செய்கிறேன். ஒருவேளை அன்னைக்கு கேட்டிருந்தேன்னாக்கா என்னால் 10 சபை இன்னைக்கு மூடப்பட்டிருக்காது, 4 பள்ளிகள் பட்டிருக்காது. கேட்காதனால தான் ஐயா பணம் மனுஷனுக்கு தேவைதான், ஆனால் பண ஆசை எல்லாவற்றிற்கும் வேற இருக்கிறது. பணம் எனக்கு தேவைதான், ஆனால் இன்னைக்கு பண ஆசை இருந்ததுனால தான் தேவ காரியங்கள் நடக்காமல் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யாம நான் பண ஆசையோட போறதுனால தான் நானும் அழிந்து போறேன், மற்றவர்களும் அழிந்து போவதற்கு காரணமா இருக்கிறேன். ஐயா நீங்க சொல்லுங்க. சார் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. ஸோ அந்த காலத்துல வந்து பஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க பெத்லகம், ஏன் வந்துச்சுன்னு கேட்டாரு. ஸோ அதனால அது லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டைவர்ட் அவே ஃப்ரம் திஸ் சாப்டர். 10 மினிட்ஸ் வந்து வேற எல்லாம் நிறைய போயிட்டோம். பாயிண்ட்டுக்கு வந்திருக்கலாம் இமிடியேட்டா. என்னன்னாக்கா ஏன் பஞ்சம் வந்துச்சுனாக்கா, ஸோ இட் இஸ் நாட் காட்ஸ் வில் அண்ட் விஷ். தேர் ஷுட் பி அ ஃபெமைன் இன் த வேர்ட் ஆஃப் காட். அண்ட் அப்பத்துக்கு பஞ்சம் வரணும் கடவுளுடைய ஆசை இல்லை. அது கடவுள் வந்து இந்த கடவுளுடைய வார்த்தை வந்து உலகமெங்கும் பிரசங்கிக்கணும் தான் அவர் ஆசைப்பட்டாரு. மேத்யூல அதுதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பெத்லஹேம்ல பஞ்சம் வந்ததுன்னா ஆல்ரெடி காட்ஸ் வேர்ட் இஸ் தேர், பட் இட் இஸ் டிசிஷன் ஆஃப் மென் அண்ட் காட்லி சில்ட்ரன் டு கோ அவே. கடவுளுடைய சொந்த இச்சைனால தான் போறாங்க ஒழிய அந்த இடத்துல அப்போ இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னக்கா, போவாஸ் போல போவாஸ் அதே இடத்துல தான் இருந்தார். அது எதை குறிக்குதுன்னா கடவுளுடைய ஜனங்க வந்து இயேசு கிறிஸ்து வர கடைசி நாட்களிலையும் அந்த கடவுளுடைய வார்த்தை என்ன பஞ்சம் இருக்கும்போது கடவுளுக்காக நிற்கிற அந்த கடவுளுடைய வார்த்தை 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எடுத்துக்கூடிய ஜனங்க போவாஸ் மாதிரி இருப்பாங்க. அவர் அவங்க வந்த போது கடவுளை அந்த நவோமி அண்ட் ரூத் வரும்போது இவரு செழிப்பாக தான் இருந்தார். ஸோ இஸ் வெல் ப்ரூவ்டு இஸ் ஃபார் காட். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அட்வென்டிஸ்ட் கேம்பை விட்டு வெளியில் போகிறது வந்து நம்ம ப்ரொடெக்ஷனை நம்ம எடுக்கிற மாதிரி. அந்த கேம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சேஃப்டி. அதை தான் வந்து சொல்கிறாங்க. சரி, இல்லை நம்ம செய்யக்கூடிய பாவத்தினால தான் கடவுள் வந்து அன்பானவர்னு எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம தப்பு செய்யும்போது நம்மளை தண்டிக்கவும் செய்வார். இல்லை கரெக்டு, எல்லாமே எல்லா டைமும் வந்து அவர் வந்து அன்பானவராக இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. பாடத்தின்படி அதான்
இந்த இந்த பாடத்தை தண்டிக்கிறாருன்னா நம்மளை திருத்துறக்காண்டி திருப்பி மழை வர வச்சார் இல்லையா 3 வருஷம் கழிச்சு திருந்தணும். ஏன் இஸ்ரேல்ஸை வந்து பாபிலோனுக்கு 70 வருஷம் அடிமையாக கொண்டு போனார்? அதுக்கு நினைக்கிறோம்ல, ஏன் கொண்டு போனார் அவர்? இல்ல 70 வருஷம் அன்பானா அங்கேயே வச்சு திருத்திருக்கலாம்ல அவங்கள. ச- பண்ணல, அடுத்தவங்களை ஒப்பு கொடுத்தாருல. இந்த பாடத்தில் ஐயா நீங்க சொன்ன அந்த கருத்துல வந்து அது நான் சொல்கிறேன், பழுத்து போச்சுன்னா வேறு வழியே இல்லை, தண்டிச்சே ஆகணும் அவரை. இந்த பாடத்தில் பஞ்சத்தை குறித்த கேள்வி வந்தது. ஏன் பஞ்சத்தை குறித்த கேள்வி வருதுன்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய தொடக்கத்திலிருந்து அந்த ரூத் புத்தனுடைய முடிவு வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசனமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு காரியம் என்னென்னா, கடைசி காலத்திலும் பஞ்சம் வரும்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அப்போ இங்கே எதற்காக நகோமியினுடைய குடும்பம் முழுதுமாய் அழிக்க பிரயாசப்பட்டான் சாத்தான் அப்படின்னா, அந்த சந்ததியிலிருந்து கிறிஸ்து வராரு. கிறிஸ்துவனுடைய சந்ததியை டோட்டலாக அழிக்கணும்னு சாத்தான் பிளான் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகோமியினுடைய கணவர் என்ன பண்ணுறாரு, மறிக்கிறாரு. அதுக்கப்புறமா பிள்ளைகள் 2 மறிக்கிறாங்க. இனி கிறிஸ்து வரமாட்டாருன்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணான், சாத்தான் இருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவர் எந்த சந்ததியை அவன் அழிக்க நினைச்சானோ அந்த சந்ததியை கொண்டு வர்றதுக்கு ரூத்தை கொண்டு வந்து ரூத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு, அந்த சந்ததியை கொண்டு வராரு. அப்படின்னா சாத்தானுடைய லாங் பிளான், அந்த டோட்டலாகவே கிறிஸ்துவ என்ன பண்ணோம், அவன் அழிக்கணும்னு நினச்சான். அதுக்கு தான் பஞ்சம் ஒன்று வந்தது. இதை நான் டீப்பாக படிக்கணும்னா நிறையா இருக்குது. அந்த பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். சில கருத்துக்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு என்ன பாடம் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம மேலோங்கி வைக்கணுமே ஒழிய, பவுல் அப்படி செஞ்சார், பேதுரு இப்படி செஞ்சார் அப்படிங்கிற கருத்துக்குள்ளே போனீங்கன்னா தேவையான கருத்துக்களை நம்ம தவற விட்டுருவோம். எனக்கு என்ன பாடம் அப்படிங்கிறதான் இதில். எனக்கு என்ன பாடம் அப்படின்னா, ரொம்ப பஞ்சம் இருந்தால் கூட ஆண்டவரோட தான் இருக்கணும், மோசே தேர்ந்தெடுத்த வழியை தான் எடுக்கணுங்கிறது தான் நமக்குள்ள பாடம், எனக்குள்ள பாடம். அந்த கருத்தை தான் நீங்கள் இன்றைக்கி எடுக்கணுமே ஒழிய, வேறு கருத்துக்கு போனீங்கன்னா நேரங்கள் ஓடி போயிடும், படிக்க வேண்டிய பாடங்களை தவற விட்டுருப்போம் அப்படிங்கிறத ஒரு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம மெயினாக யாரை கேட்டாலும் வாழ்க்கை ஏன் வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மெஜாரிட்டி என்ன காரியங்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்காக தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்த வாய்க்கும் வயிறுக்கும் நடக்கக்கூடிய சண்டைக்காக தான் வாழ்கிறாங்க மெஜாரிட்டி. கொஞ்சம் பேர் ஆண்டவருடைய அந்த மீதமான ஜனங்கள் இந்த கூட்டத்தில் இருந்து அவங்க தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு வசனத்துக்கு சாட்சியாகவும் வாழக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அட்வென்டிஸ்டில் பிரச்சனை என்னென்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் வளர்கிறாங்க. ஒரு காலத்தில் அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா காலைல வேலை கொடுப்பாங்க, அப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க. வேலை பார்த்து தானே படித்து தானே வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொகுசான வாழ்க்கை, 8 மணி வரைக்கும் தூக்கம், பெட்டை மடிக்க மாட்டாங்க, அப்படியே வீட்டில் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இப்படியே வளர்கிற பிள்ளைங்க கம்ப்ளீட்டாக அடுத்த வரக்கூடிய சமுதாயத்தில் வாழ முடியாத நிலைமைக்கு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுங்க, நான்லாம் கடைசி காலத்துக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கேன் அப்படின்னு யார் சொன்னாலும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் போடுங்க. காலையில் நீங்கள் 4:30க்கு எந்திக்கிறீங்க, நைட்டு 10 மணிக்கு தூங்குறீங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஆக்குப்பைடு டைமை எடுத்திங்கன்னா, மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு வருதா, பைபிள் ஃபஸ்ட்டு வருதா, ப்ரேயர் ஃபஸ்ட்டு வருதா? ஆப்வியஸ், யாருமே மறுக்கவே முடியாது. மொபைல் ஃபோன் தான் ஃபஸ்ட்டில் நிற்கும், சோஷியல் மீடியா தான் ஃபஸ்ட்டில் நிற்கும். அப்போது நம்மளுடைய ஆயத்தம் அப்படின்னு வாயில் சொல்கிறோம், இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கு. எது அதெல்லாம் டம்மி ரீசன், லேம் எக்ஸ்கியூஸ். அதெல்லாம் என்ன, மொபைலில் பைபிள் வந்ததுனால எத்தனை நேரங்களில் பிடிக்காத வீடியோவை சும்மானாலும் தள்ளி விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறையா நேரங்கள் தன்னை 2 மணி நேரம் மறந்த நேரங்கள்லாம் இருக்குது. ஆரம்பித்தது 8 மணிக்கு ஆரம்பித்தோம், 10 மணி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம். அப்படி மெய் மறந்து வேதாந்தத்தை படித்த ஞாபகம் இருக்காது? கிடையாது. மொபைல் ஃபோனில் உங்களை மறக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் வேதாந்தம் எடுக்கும்போது 1/4 மணி நேரம் தான் படிக்கணும், அதுக்கு மேலே படிக்கக்கூடாதுன்னு ஒரு டைம் லிமிட்டட் டைம் பா மாதிரி செட் பண்ணிட்டு தான் உட்காருவோம். இது எதை காட்டுது? அந்த பஞ்சம்தான். இன்றைக்கி ஆவிக்குரிய பஞ்சத்தில் இருக்கிறோம்.
ஆவிக்குரிய பஞ்சத்தில் இருக்கிறோங்கிறது ரொம்ப தெளிவாக காட்டுது. இந்த தப்பை நம்ம உணரணும். இதை விட்டுட்டு பேதுரு என்ன பண்ணார், பவுல் என்ன பண்ணாரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சபையில் இந்த நேரங்கள் கொடுக்கப்படலை. ஓய்வு நாள் பள்ளி பாடம் கொடுக்கப்பட்டது காரணமே என்னது? என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளே நான் எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கு தான். அதே சின்க்ரோனைஸ் பண்ணணும், பரலோகத்துடைய ஃப்ரீக்வன்சி எனக்கு வரணும். அதைத்தான் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம் கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய கேள்விகள் கேட்டு அதை சரி பண்ணணும். எனக்கு இந்த பாவம் இருக்குது, இதை விட முடியலை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வாட்ஸ்அப் வரும், ஏன்னா காலேஜில் இருக்கிறதுனால எல்லா கிளாஸ் குரூப்லேயும் இருப்பேன், ஃபேமிலி குரூப்ஸ் இருக்குது இப்படி. ஆனால் நான் படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டக்குன்னு இங்கேருந்து அட்டென்ஷன் எங்கே போவோம்? அங்கே போவோம். உங்களுடைய அனுபவமே இதாக இருக்கலாம், நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணேன், ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த சவுண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். சவுண்டு தானே கட் பண்ணேன், இந்த பிளிங்க் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு லைட் வரும். லைட் வந்தோடனே அப்போவும் எனக்கு பிரச்சனையாச்சு. அப்போ ஃபோனை தூக்கி இப்படி இது பண்ணி வச்சேன். ஸோ ஏதோ ஒரு காரணம் டிஸ்டர்ப் ஆகும்போது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணேன், ஃபோனை என் கண் இல்லாத இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவேன். சிலவங்க சொல்லுவாங்க பெட்ரூம்குள்ளே ஃபோன் கொண்டு போகாதீங்கம்பாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. நிறைய இடங்கள் நடக்கு. பெட்ரூம்குள்ளே ஃபோனை கொண்டு போயிட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அவங்களோட சோஷியல் லிவிங் போயிடும் கம்ப்ளீட்டாக. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, வேதாந்தத்தை விட்டு தூரப்படுத்த குடும்பத்தை குட்டிச்சுவர் ஆக்கக்கூடிய காரியத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்துக்கு சாப்பாடு இல்லை. ரூத்து நவோமியோட திரும்ப பெத்லேமுக்கு வராங்க. கடவுள் அவள் இழந்ததை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஒருத்தன் என் நிமித்தம் தகப்பனையாவது தாயாவது வீடையாவது எதையாவது இழந்தால் அவருக்கு நான் எத்தனை மடங்கு கொடுப்பேன்னு இருக்காரு, எத்தனை மடங்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு வேதாந்தத்தில்? 100 டைம்ஸ். ரூத்துக்கு 100 டைம்ஸ் கிடச்சிதா? போவாஸ்க்கு அப்புறம் 100 டைம்ஸ் கிடச்சிதா இல்லையா? 100 டைம்ஸ் கிடச்சிது. அதோட நித்திய ஜீவன் கிடச்சிதா இல்லையா? நித்திய ஜீவனும் கிடச்சிது. இது ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ். அது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். ரூத்து எப்படி டெசிஷன் மேக் பண்ணா? ரூத்துக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருந்துச்சு. ஓர்பாலை போல் என்ன செஞ்சுருக்கலாம், மாமிக்கு முத்தம் கொடுத்துட்டு அந்த வசனத்தை படித்தீங்கன்னா தெரியும், அவள் தன் தேவர்கள் இடத்துக்கு திரும்பினாள்னு இருக்கும். ஆனால் ரூத் வந்து சொல்வார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே தவிர வேற ஒன்றும் என்னை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நவோமி அவட்ட அதை பற்றி எதுவுமே பேசுறதில்லை. இதுதான் பாண்டிங், இதுதான் பாண்டிங். இப்படிப்பட்ட குணம், இப்படிப்பட்ட மாமியாரா யாராவது இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட மருமர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அங்கே ரூத்தை போல, நவோமியை போல? ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கும்போது இப்படி ஒன்றுமே இல்லை. நவோமியுடைய கம்ப்ளீட் விட்னஸ். நம்மளாம் இன்றைக்கி விட்னஸ்னால் என்ன சொல்லுவோம்? தலைவலி சரியாச்சு, பல்வலி குணமாச்சு, காய்ச்சல் சரியாச்சு, இதுதான் நம்மளுடைய விட்னஸ் லெவல். ஆனால் நவோமியுடைய விட்னஸ் லெவல் பாருங்கள். ரூத்து மரணத்தை தவிர இனி எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி நவோமியை பார்த்து வராங்க. இதுதாங்க விட்னஸ்ஸு. ஆண்டவருடைய சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாட்சியாக பிரசங்கிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நவோமி பண்ணாங்க. இந்த நவோமி பண்ணதுனால அங்கேருந்து ஒரு ஆத்மா வருதுங்க. யார் வரா? ரூத்து வரா. ரூத்து குறித்து 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா போவாஸ் சொல்லுவார், ஏம்மா நீ உன் மாமியாருக்காக செஞ்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குமா அப்படிம்பாங்க. அப்புறம் பின்னாடி சொல்லுவார், நீ உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் தான் பெருசு, நீ ஒரு குணசாலி அப்படிம்பார். நீ வாலிபர்களை பார்த்து பின்னாடி போகல. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வாலிபர்களை பார்த்து, பணக்கார வாலிபர்களை பார்த்து பைக்கு பயங்கரமாக வச்சுருந்தா, கார் பயங்கரமாக வச்சுருந்தா பெண்கள் வந்து அந்த பக்கம் ஓடக்கூடிய சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரூத்துடைய குணத்தை பார்க்குறாரு போவாஸ். பார்த்துட்டு எதையுமே அவர் வந்து இது பண்ணிக்கவே இல்லை. உடனே அவர் சொல்கிறார், நீ நற்குணசாலி, என்னையை விட நெருங்கின உறவின் முறையான ஒருத்தன் இருக்கிறான், அவன் படலைன்னா நான் உன்னை விவாகம் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு அருமையான லிவிங் எக்ஸாம்பிள் அது. ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு காட்டணும். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அது இல்லைங்க. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பைபிளை வச்சுட்டு தான் பெண்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண் பார்க்கக்கூடிய இதுக்கு அனுப்பும் போதே அந்த பைபிள் அது வந்து கிறிஸ்தவ பெண் வேதாந்தத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் பார்க்குறதில்ல. இன்றைக்கி எப்படி பார்க்குறாங்க? கலர் இந்த ஷேடில் இருக்கணும், இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், இவ்வளோ வெயிட்டில் இருக்கணும், கடைசியாக கோர்ட்டில் நிற்கணும். அப்படி தானே போயிட்டுருக்கு, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்? தேவனை விட்டுட்டீங்க, இதெல்லாம் கிடைக்கும், கடைசியாக எங்கே போய் நிற்கும்? அது கோர்ட்டில் தான் நிற்கும். நம்ம வந்து இது மாதிரியான காரியங்களுக்கு வரல. கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம விட்டு விட வேண்டிய காரியங்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து
இந்த பகுதி கடைசி வந்துடுவோம். இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருவோம். இந்த ரூத்துடைய இதை பார்த்தீங்கன்னா, ரூத்துடைய நிலைமை நம்ம நிலைமைக்கு ஒத்து வரும். ரூத்துக்கு பரிதாபமான நிலை, நம்மளும் அதே போல் இந்த பாவத்தில் சிக்கினதுக்கப்புறம் பரிதாபமான நிலையில் இருக்கிறோம். ரூத்தை மீட்பதற்கு போவாஸ்னு ஒருத்தர் வந்தார். அந்த போவாஸ் என்ன செஞ்சார்னா, ரூத்தை திருமணம் பண்ணார். இன்னைக்கு கிறிஸ்து சபையை திருமணம் பண்ணக்கூடிய காரியங்களை தான் நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ அப்போ ரூத்துங்கிறது மணவாட்டி, போவாஸுங்கிறது மணவாளன், இங்கே கிறிஸ்துங்கிறது மணவாளன், சபைங்கிறது மணவாட்டி அப்படிங்கிற ஒரு கருத்து. இந்த சபையை தேவன் என்ன செய்கிறாங்க, மீட்டுக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இது வரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், உங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தேவன் உங்களை மீட்டுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இன்னைக்கு உங்கள் மனசில் ஆண்டவர் விதைக்கிறாங்க. எப்படிப்பட்ட பாவம் வேணாலும் செஞ்சு உங்கள் பழைய காலத்தில் நீங்களே உங்களை வெறுக்கிற மாதிரி இருந்திருந்தா கூட உங்களை நிச்சயமாக தேவன் என்ன செய்ய முடியும், மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த மீட்டெடுக்கிறதுக்கு அந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டண வாசல்களில் ஒரு 10 மூப்பர்களை வைத்து பேசக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. இது அப்படியே தானியேலில் போட்டிருக்க அந்த சிங்காசனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது, அந்த நியாய தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய சம்பவத்துக்கு ஒத்து நம்ம பாடத்தில் சொல்லப்பட்டிருக்க பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதில் இந்த ரூத்துடைய காரியங்களில் இன்னொரு காரியம் பார்க்கலாம். யார் ஆசீர்வதிச்சாலும் சரி, தேவன் உன்னோடு இருப்பாராக, அப்படி இந்த மாதிரி இதுதான் வரும், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. போவாஸ் பாருங்க, தன்னுடைய வேலைக்காரர்களை பார்க்கும்போது கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படி தான் சொல்லுவார். நான் பெரிய ஆள் இடத்துலையும் போவாஸ் தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டதே இல்லை. அதேமாதிரி அவர் வேலைக்காரர்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லுவாங்க. போவாஸ் ரூத்தை பார்த்து கூடும்போது மகளே அப்படிம்பார். நவோமி ரூத்தை பார்த்து கூடும்போது மகளே அப்படிம்பாங்க. ரூத்து நவோமியுடைய நன்மையை தேடினாங்க, நவோமி ரூத்துடைய நன்மையை தேடினாங்க. சந்தோஷம் கூடுச்சு. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கூடணுமா, நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடைய நன்மைகளை தேடுங்க. உங்கள் வேலை பார்க்குற இடத்துல மற்றவர்களுடைய நன்மையை தேடுங்க, உங்களுக்கு சந்தோஷம் கூடும். ஏன் சந்தோஷம் குறையுது? ஏன்னா என்னையை பற்றி மட்டுமே யோசிக்கிறேன், எனக்கு எது முக்கியம்னு பார்க்குறேன், அதனால் என்னையால் என்ன செய்ய முடியலை, சந்தோஷத்தை பெற முடியலை, நிஜமான சந்தோஷத்தை பெற முடியலை. சந்தோஷம் வேணும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போவாஸை பற்றி சொல்லும்போது, இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்ய மாட்டான், தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வசனம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூத்துடைய நிலையை பார்க்குறான், ரூத்துக்கு எப்படியாவது நான் நன்மையை செய்யணும்னு நினைக்கிறான், அதை இது பண்ணுறான். அதேமாதிரி ரூத்து பாருங்கள், ஊருக்கு வந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மாமியை வீட்டில் உட்கார வச்சாங்க, உங்களுக்கு நான் ஆகாரம் கொண்டு வரேன் அப்படின்னு போனாங்க. போவாஸ் கொடுப்பாரு, அதில் கொஞ்சம் மிச்சத்தை எடுத்து கொண்டு வந்து யார் கொடுப்பாங்க? இந்த கேரிங் இன்னைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளில் இருந்துருச்சுன்னா இந்த எம்டி பெஞ்சஸே நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி கேரிங் இப்படி இல்லை, அதான் பிரச்சனை. இன்றைக்கி சாப்பாடுக்கு ஏதாவது இருந்ததுன்னா மறைச்சி வச்சு சாப்பிடக்கூடிய சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறிக்கிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு சாட்சியாக நம்ம என்ன செய்ய முடியலை, கொண்டு போக முடியலை அப்படிங்கிறத பார்க்கலாம். பின்னாடி நம்ம இதுக்கு வந்துடலாம், எஸ்தர் இதுக்கு வந்துடலாம். நீங்கள் எஸ்தர் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேரலல் இருக்குது எஸ்தர் சம்பவத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமான் சாத்தான் 2 வரையும் நீங்கள் ஈக்குவலாக பார்க்கலாம். ஆமானுக்கு ஒரு உயர்ந்த பதவியை அந்த ராஜா கொடுத்தார். எஸ்தர் 3வது அதிகாரத்தை படிக்கும்போது வரும். லூசிஃபருக்கு ஒரு உயர்ந்த பதவியை யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். இங்கே ஆமான் என்ன நினைக்கிறான், என்னைய எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே லூசிஃபர் என்ன நினச்சான், எல்லாரும் என்னைய வணங்கணும் அப்படின்னு நினச்சான். இங்கே மொர்தெக்காய் வரார். மொர்தெக்காய் என்ன செய்யற, அவரை வணங்கலை. ஏன்? நான் யூதன் அப்படிம்பார். இங்கே யூதன் ஒன்று இனத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இது இனம் இல்லை. உள்ளத்தில் யூதனானவனே யூதன்னு இருக்கும். தேவனுக்கு கொடுக்குற மரியாதையை மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான யூதன், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம சபையிலையும் சரி, நிறையா பெரியவங்கக்கிட்டேயும் சரி, அவங்கள துதி பாடணும்னு சொல்லி ஒரு குரூப்பே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி துதி பாடுறது இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வரமாத அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த எஸ்தர் பாடத்திலேருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம், நம்மளை துதி பாடக்கூடாது. போவாஸ் எங்கேயாவது துதி பாடுறதுக்கு பண்ண விட்டாரா? எங்கேயுமே விடலை. எல்லா கிரெடிட்டையும் யாருக்கு கொடுத்தாங்க? கடவுளுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சில் ஒருத்தர் ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க. பாடின உடனே கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். யாராவது ஒருத்தர் என்ன நல்லா பாடினேன்னு சொல்லிட மாட்டியா, நல்லா பாடினியான்னு சொல்லிட மாட்டியான்னு. பாடினதுக்கான அர்த்தம் என்னது? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக பாடினது. இங்கே வெளியில் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்? என்னை நல்லா பாடினீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு புகழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய இதாக இருக்கும். பவுல் சொல்வார், இது என் மேல் விழுந்த
கடமையாக இருக்கிறது. நீங்கள் இங்கே நின்று பேசுகிறதோ இது பண்ணுறதோ பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சேனல், வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு பைப் மூலமாக டேப்புக்கு தண்ணி வர்ற மாதிரி நீங்கள் ஒரு சேனல் வந்து தண்ணி நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லி பெருமை பாராட்ட முடியாது. யார் தான் சொல்ல முடியும் அதுக்கு கிரெடிட் எல்லாமே. அதனால தான் ரூத் சம்பவங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட். நவமி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவன் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க அருளினார் என்று கேள்விப்பட்டுன்னு வரும். மழை வந்துருச்சு அதனால சாப்பாடு வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டரோட பழகினதுக்கப்புறம் ஏதோ எல்லாம் தானாக வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தானாக எங்கேயுமே வரலைங்க, எல்லாமே தேவன் கொடுப்பது. இந்த கண்கள், இந்த குருட்டு கண்கள் திறக்கப்படணும்னு நம்ம ஜெபத்தில் இருக்கணும். அப்படி ஜெபத்தில் இருந்தால் தான் இந்த அக்கினிமயமான குதிரைகள் அந்த படம் இப்படி சுற்றி நின்னது வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் தேவன் தான் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு புரியணும். சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 104வது அதிகாரத்தில் திமிங்கலம் கடலுக்குள்ளே எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஒரு சைலோ கார் அது வாயை திறந்துச்சுன்னா உள்ளே போகலாம். அவ்வளோ பெரிய திமிங்கலம் வந்து தேவன் எப்பண்டா எனக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்குமா. இந்த மனுஷன் மட்டும்தான் அவ்வளோ அவிசுவாசம். சின்ன வயிறு தான் வச்சுருக்கிறான். திமிங்கலத்துக்கு எவ்வளோ பெரிய வயிறு பாருங்கள். ஆனால் அது தேவனை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. உலகத்துக்கு முழுவுக்கு இன்னொரு இடத்துல சொல்லுவார், இந்த குருவி கூட ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷவர்கள். மற்ற 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, உடையை குறித்தும் ஆகாரத்தை குறித்தும் கவலைப்படுறீங்க, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க, நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் ஏன்னா ஞானிகள். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுதான் பாயிண்ட். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது மீதி காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய காரியத்தில் இது பண்ணுவார். ஒன்று தெரிஞ்சுக்கணும், கடவுள் சில இடத்துல தாமதம் பண்ணுவார், சில இடத்துல காத்திருக்கிறதுக்கான காரியங்களை வைப்பார். எனக்கு இப்போவே இதுதான் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அவருடைய அனுமதி சித்தம். நீங்கள் கேட்டு அடம்பிடிச்சதுனால கொடுத்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். நமக்கு நன்மையானதை தவிர வேறு எதையுமே அவர் செய்ய போகிறதில்லை. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு யாருக்காவது கெட்ட காரியங்களை கொடுப்பீங்களா? நான் காலேஜில் ஆசிரியராக வேலை பார்க்குறேன். ஒரு அப்பா 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறார். ஸ்போர்ட்ஸ் பைக் தான், பையன் கேட்டான்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு 15,000 ரூபா போய் அட்வான்ஸ் கட்டிட்டார். அதே நேரத்தில் ஒரு பையன் பைக்கில் போய் ஆக்சிடெண்ட் ஆகுது, அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் போய் அந்த 15,000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டார். புரியுதா? தகப்பனுடைய அன்பு புரியுதா? அதே போல் தான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு இதை காட்டிலும் மேன்மையானது. இதோட கம்பேரே பண்ண முடியாது. உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது உங்களை காட்டிலும் அவருக்கு நல்லா தெரியும். அந்த விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ முடியும், இல்லைன்னா நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ முடியாது. விசுவாசம் இல்லை அப்படின்னா இந்த பயணத்தில் தொடரவே முடியாது. முகமுடி மாதிரி வேஷம் போட்டிருப்போம் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு, குணமாற்றமே இருக்காது. குணமாற்றம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, அது கசப்பு நிறைந்த வாழ்க்கை. உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை கசப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரூத்தை போல் இருந்தீங்கன்னா நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக இருப்பீங்க. அதை வந்து நம்ம படிக்கிறோம். அடுத்து இந்த இடத்துல எஸ்தர் குறித்த காரியங்கள் வரும்பொழுது, இந்த எஸ்தர் வந்து அரண்மனையில் ராஜாத்தியாக இருப்பாங்க. இங்கே ஆமான் வந்து யூத ஜனங்களை, அதாவது அவன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மொர்தெகாயை மட்டும் கொல்றது எனக்கு காரியமே இல்லை, மொர்தெகாய் எந்த இனத்தானோ அந்த இனத்தையே நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், இது பண்ணியிருப்பான். ஆதியாமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு? தொழுகை முறையை குறித்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி தொழுதால் சரி அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. ஆபேல் தேவன் சொன்னதை போல தொழுது கொண்டான், அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காயின் தேவன் சொன்னதை போல் பலியிடவில்லை, அதனால் அவன் பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதன் அடிப்படையிலேயே இந்த எஸ்தர் சம்பவமும் வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை யாருக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க? ஆமானுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமானுக்கு கிடைக்கலன்னு உடனே அவன் அவ்வளோ மூர்க்க வெறியாகிறான். மூர்க்க வெறியான உடனே 50 முழம் உயரத்தில் என்ன ரெடி பண்ணுறான்? ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணுறான். இந்த மரத்தை ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் குறிக்கிறான். குறிச்சிட்டு ராஜாட்ட வந்து பேசுகிறான், உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன், இந்த ஜனங்கள் வித்தியாசமான ஜனங்களாக இருக்கிறாங்க, இவங்களுடைய செயல்பாடுகள் நம்ம ராஜ்யத்துக்கு எதிராக இருக்குது, இவங்க மேலானவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை வாங்குகிற அளவுக்கு பண்ணி அதில் முத்திரையும் வச்சு இமீடியட்டாக தபால்காரர்கள் மூலமாக
அந்த அகஸ்வேரு ராஜாத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறான். எல்லாரும் வேகமாக போயிட்டுருக்காங்க. இதை தெரிஞ்ச உடனே ஆமான் வந்து ரெட்டு உடுத்தி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போட்டு ரொம்ப வருத்தத்தில் வந்து அழுகிறான். இதை எஸ்தர் கேள்விப்படுறாங்க. புது ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க. புது ட்ரெஸ்க்கு வந்து கொடுக்கும்போது அவன் வந்து என்ன செய்கிறான், அதை ஏற்றுக்கொள்ளலை. புது ட்ரெஸ்ஸை ஏற்றுக்காமல் தள்ளி விடுறான். எஸ்தர் வராங்க. திரும்ப அவன் இது எதனால் நடக்குதுன்னு கேட்டு அனுப்புகிறாங்க ஆள் மூலமாக. அப்போ இவன் அந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த காரியத்துக்கு நீ உதவி பண்ணலன்னா யூதர்களுக்கு சகாயம் எங்கேருந்து வரும்? வேறொரு இடத்துல இருந்து வரும். இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப, சில வசனங்களை படிக்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம மெய் சிலிர்க்கும். அதில் எஸ்தருடைய இதில் வந்து உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு படிக்கக்கூடிய ஒரு வசனமும், இங்கே எஸ்தரில் வந்து நீ உதவி பண்ணலன்னா யூதருக்கு வேற ஒரு இடத்துல இருந்து சகாயம் வரும். யாருக்கு தெரியும் இவ்வளோ பெரிய அதிகாரம் உனக்கு இந்த காரியத்துக்காக தேவன் கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு காரியம். இன்றைக்கும் உங்களுக்கு தேவன் ஏதோ ஒரு பெரிய பதவியவோ, ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்தையோ, ஏதோ ஒரு பெரிய பணத்தையோ, ஒரு ப்ராப்பர்ட்டியவோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதை உங்கள் காரியத்துக்காக நீங்கள் சுயத்துக்காக பயன்படுத்துகிறீங்கன்னா இங்கே ஆமானை போல் நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, நான் நோவாயை போல் எல்லாமே தேவனுக்கு மகிமையாக செலுத்த போகிறேன் அப்படின்னு வரீங்கன்னா இங்கே வந்து அந்த மொர்தெகாயை போல் நீங்கள் சாட்சி பகிர்றீங்கன்னு அர்த்தம். கடைசியாக நடந்தது என்னன்னு தெரியும். 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறாங்க. 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. எங்கே ரிப்பீட் ஆக போகுது? சண்டேலா வரும் பொழுது நீங்கள் வாங்கவும் விற்கவும் முடியாது அப்படிங்கிற நிலைமையும், இதை மீறுறவங்களுக்கு மரண ஆக்கினை, சொத்துக்களை பறிமுதல் செய்தல், இப்படி எல்லாமே வரும். பிசாசு பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்தி தேவனிடத்திலிருந்து மனிதர்களை பிரிப்பதற்கு முழு முயற்சியாக இருக்கிறான். அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நைந்து பேசி உனக்கு அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி உங்களை சபையை விட்டு வெளியில் கொண்டு போவான். நீங்கள் அதில் உறுதியாக இருக்கிறீங்கன்னா மிரட்டுவான். ஏய் நீ இங்கே இருக்கிறியா, உன்னை தண்ணி இல்லாத காட்டில் தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாரு. யார் வெளியிலேருந்துலாம் பண்ண மாட்டாங்க, உள்ளே இருக்கிற ஆள்களே வச்சு அவன் என்ன செய்வான், பண்ணுவான். பிசாசுடைய ஏஜென்ட்டு வெளியில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, உள்ளேயும் இருப்பாங்க. அப்படி உள்ளே இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் அப்படி ஒழுக்கப்படும். பிசாசு வந்து காதில் பேசுவான், பாரு இவ்வளோ நாள் உண்மையாக இருந்த, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண, உன்னை தூக்கி வெளியில் அடிச்சிட்டாங்க பாரு, உனக்கு ஒன்றுமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லுவான். நீ வெளியில் வந்துடு, ஏன் கூட வா, உனக்கு ஈஸியான வழி இருக்குது, வளமான வாழ்க்கையை தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறுவான். இதை கேட்டு நிறைய பேர் ஓடினவங்க இருக்கிறாங்க. ஆனால் யோபுவை போல கொன்று போட்டாலும் சரி அப்படின்னு இருக்கக்கூடிய கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நிமித்தமாக தான் இன்றைக்கும் இந்த தேவன் இந்த உலகத்தை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக கஷ்டத்தில் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ரோஜா செடி எடுத்தீங்கன்னா முட்களின் நடுவே ரோஜா வர்ற மாதிரி அங்கங்கே நம்மளை ஆண்டவர் நல்ல ஒரு நிலைமையில் வச்சிடல. யோசிச்சு பாருங்கள், முள் இருக்குதான், நான் மறுக்கலை. ஆனால் அந்த முட்களின் நடுவே ஒரு ரோஜா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் இன்னும் தொடர்ந்து என்னை கேர் பண்ணுறத என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். எவ்வளவோ கடன் பிரச்சனைகள் வரும், எனக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பாக்கெட்டில் 10 ரூபா தான் இருக்கும். அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போகிறேன்னு நினைக்கிறதுக்கு வரும். ஆனால் அடுத்த வேலைக்குன்னு வரும்போது அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வரும். எப்படி வருது, எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நடத்துகிறவர் தேவன் என்பது மட்டும் எனக்கு தெரியும். இந்த ஒரு விஷயந்தான் என்னை இன்னும் கொண்டு போயிட்டே இருக்குது. 21 வயசில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டேன். இந்த அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் தான் இருந்தேன் பிறந்ததுலேருந்து. 21 வயசில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டேன். இன்ஜினியரிங் முடிக்கும் போது, உங்களுக்கு டாக்டர் சண்முகநாதன் தெரியுமான்னு தெரியல, மதுரையில் ப்ரொஃபஸராக அமெரிக்கன் காலேஜில் இருந்தாங்க. அவர் எழுதின புஸ்தகத்தின் மூலமாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் சாபத் கீப்பப் பண்ண ஆரம்பித்தேன். ஏகப்பட்ட கிரிட்டிசிசம், நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு உன்னால் சம்பாதிக்க முடியாது, 10,000 ரூபாயை தாண்டாது அப்படின்னாங்க. இன்றைக்கி அதை விட 10 மடங்கு மேலே போயிடுச்சு. எனக்கு நான் ஒரு நாளும் என்ன செய்யலை, ஆண்டவர் என்னைய கைவிடவே இல்லை. சாப்பாட்டுக்காக கிறிஸ்தவனாக மாறக்கூடாது. ஏன்னா வேதாமம் சொல்லுது, அவர்கள் தேவன் அவர்கள் வயிறு அப்படின்னு வரும். இது இல்லைங்க, வயிறு இல்லைங்க நமக்கு தேவன் தான் தேவன். அவர் வார்த்தை தான் நமக்கு ஜீவன். அதை நம்பி தான் நம்ம போனோம். ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு ஆகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுவார் வாழ்க்கையில், உங்களுக்கு தெரியாத ஒரு ஆகாரம் உண்டு. என்ன ஆகாரம்? பிதாவின் சித்தத்தின்படி நடப்பது அப்படின்னு. இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படி கொண்டு போனோன்னா இந்த கடைசி இதில் வரும்போது யார் அந்த காரியத்தை செய்து ஜனங்களை அழித்து விட வேண்டும் நினச்சாங்களோ ஆண்டவர் இடைப்படுறார். யார் மூலமாக இடைப்படுறார்? எஸ்தர் மூலமாக இடைப்பட்டு அந்த ஜனக்கூட்டத்தையே காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த கூட்டத்தினால தான் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ அழிவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள அடித்து கொல்லுங்கன்னு சொல்லி சட்டம் இயற்றப்படும் பொழுது ஆண்டவர் இடைப்படக்கூடிய காலங்கள் வரும்.
அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் தான் என்னுடைய விருப்பமும். இந்த விருப்பத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய சூழல்கள் இருக்குது. ரொம்ப நேரம் குறைவு. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையும் முடிவுக்கு நெருக்கத்துக்கு வந்துட்டோம், கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். இந்த கடைசி கால சூழ்நிலைகளில் நம்ம சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை திரும்ப அமைக்கலைன்னா இந்த பணத்துக்காகவும் இந்த பொருளுக்காகவும் நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சிருவோம், தொலைச்சிருவோம். கடைசி அம்மையார் எழுதின அந்த ஒரே ஒரு கொட்டேஷனை மட்டும் நான் வாசிச்சுட்டு முடிக்கிறேன். Satan will arouse indignation against the minority who refuse to accept popular customs and traditions. யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் இதெல்லாம் நான் நம்பலை, அதன்படி நான் நடக்க மாட்டேன்றாங்களோ அவங்கெல்லாம் சாத்தானுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுறாங்க. men of position and reputation will join with the lawless. சட்டத்துக்கு கட்டுப்படாதவங்களோட பதவியில் இருக்கிறவங்க, நல்ல புகழோடு இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துக்குவாங்க. எதுக்கு சேர்றாங்க? டு வில் கம்பைன் டு கவர் தம் வித் கண்டெம்ட். இந்த மக்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கீழான ஒரு நிலையில் நினச்சி அவங்களுக்கு எதிராக பெர்சிக்யூட்டிங் ரூலர்ஸ், மினிஸ்டர்ஸ், சர்ச் மெம்பர்ஸ் வில் கன்ஸ்பயர் அகேன்ஸ்ட் தம். யாரெல்லாம்? உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள், சபையில் உள்ள தலைவர்கள், சபையில் உள்ள அங்கத்தினர்கள். இதில் 2 பேர் ஆச்சரியம். உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. யார் பண்ணுறா? சபையில் உள்ள தலைவர்கள், சபையில் உள்ள அங்கத்தினர்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. வித் வாய்ஸ் அண்ட் பென், பை போஸ்ட், த்ரெட், ரிடிக்யூல், தே வில் சீக் டு ஓவர் த்ரோ தர் ஃபெய்த். அப்படி குரலை உயர்த்தி அவங்கள நெருக்கி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க விசுவாசத்தை விட்டு அவங்கள எப்படியாவது தள்ளிடணும்னு நினைப்பாங்க. பை ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஆங்க்ரி அப்பீல்ஸ் men will stir up the passions of the people. எல்லாரையும் கலகம் பண்ணுறதுக்கு எதிராக இந்த மக்கள் தூண்டி விடுவாங்க. not having a thus saith these scriptures to bring against the advocates of Bible Sabbath, they will resort to oppressive enactment to supply the lack. வேதாகமம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல சொல்லணும், இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவங்க சாபத்துக்காக யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல எழுதியிருக்கு பாருங்க சண்டேக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா எதிர்ப்புகள் மூலமாக அந்த குரலை அடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. டு செக்யூர் பாப்புலாரிட்டி அண்ட் பேட்ரனேஜ், லெஜிஸ்லேட்டர்ஸ் வில் yield டு தி டிமாண்ட் ஃபார் சண்டே லாஸ். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு இந்த சட்டத்தை ஏற்றினவங்களாம் இவங்ககிட்ட இருந்து ஆதரவு வேணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த சட்டத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. பட் தோஸ் ஹூ ஃபியர் காட் cannot accept an institution that violates a precept of the Decalogue. 10 கற்பனைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் இது பண்ண மாட்டாங்க. On this battlefield will be fought the last great conflict in the controversy between truth and error. இந்த அடிப்படையில் தான் கடைசி கால போர் அப்படிங்கிறது இருக்க போகுது. And we are not left in doubt as to the issue. Today as in the days of Esther and Mordecai, Lord will vindicate his truth and his people. கடவுள் எஸ்தருடைய ராஜாதி காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய சத்தியத்தையும் அவர் என்ன செய்வார், காப்பாற்ற போகிறார். இந்த முடிவை நோக்கி இந்த உலகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கிறத இந்த முடிவுக்கு மிகுந்த சம்பந்தம் இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போகிறீங்க? தேவனுக்குள்ளாக முடிவு எடுப்போம், தேவன் வருகையில் அவரோடு காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே உங்களுக்கு எனக்கும் தருவாராக. ஆமென்.